பர்னபா என்ற வார்த்தைக்கு இரண்டு அர்த்தங்கள் கொடுக்கலாம். அரமேயத்தில் பர் நப்பியா என்று பிரித்தால் இறைவாக்கினரின் மகன் அல்லது இறைவாக்கின் மகன் என்றும், கிரேக்கத்தில் ஹயோஸ் பராக்லேசேயுஸ் என பிரித்தால் ஆறுதலின் அல்லது தேற்றரவின் மகன் என்றும் மொழிபெயர்க்கலாம். திருத்துதர்பணி 4:36. இறைவாக்கும் ஆறுதல் தருவதும் சேர்ந்தே செல்லும் என்பது பவுலின் கூற்று. 1 கொரிந்தியர் 14:3. சைப்ரஸ் நாட்டைச் சேர்ந்த யோசே என்ற இவரைத்தான் பர்னபா என்று மாற்றுகின்றனர் திருத்தூதர்கள். திருத்துதர்பணி 14:14 இவரும் திருத்தூதர் என அழைக்கப்படுகின்றார். பவுலின் தூதுரை பயணங்களில் உடனிருந்த உற்ற தோழர் பர்னபா. சைப்ரஸ் நாட்டின் பாதுகாவலராக இன்று வரை அவர் கொண்டாடப்படுகிறார். திருத்துதர்பணி 9:26-27 இவரின் முக்கியமான பண்பு வெளிப்படுகிறது. பவுல் எருசலேம் நகரத்துக்கு வந்தபோது சீடர்களுடன் சேர்ந்து கொள்ள முயன்றார். ஆனால் அவரும் ஒரு சீடர் என்பதை நம்பாமல் அனைவரும் அவரை கண்டு அஞ்சினர். பர்னபா அவருக்கு துணை நின்று அவரை திருத்துதரிடம் அழைத்துச் சென்றார். பவுல் ஆண்டவரை வழியில் கண்டது பற்றியும் ஆண்டவர் அவரோடு பேசியது பற்றியும் அவர் தமஸ்குவில் இயேசுவின் பெயரால் துணிவுடன் உரையாடியது பற்றியும் பர்னபா அவர்களுக்கு விளக்கி கூறினார். பர்னபாவின் ஆளுமை நமக்கு 3 விதங்களில் சவால் விடுகிறது. இணைப்பு கோடு. பர்னபா ஒரு இணைப்பு கோடு. பவுலுக்கும் மற்ற தூதர்களுக்கும் இணைப்பு கோடாக இருக்க வேண்டியவர் இரு தரப்பினரையும் அறிந்தவராக இருக்க வேண்டும், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நம் உறவு நிலைகளில் நாம் இணைப்பு கோடாக இருத்தல் அவசியம் என்பதை நாம் அறிவோம். இதை அருள் பணி வாழ்விற்கு பொருத்தி பார்த்தால், ஓர் அருட்பணியாளர் என்பவர் இறைவனுக்கும் மக்களுக்கும் உள்ள ஓர் இணைப்பு கோடு. இவர் இந்த இருவரையும் முழுமையாக அறிந்தால்தான் தன் பணியை சரியாக செய்ய முடியும். 2. நம்பிக்கை. ஆண்டவர் பவுலுக்கு தோன்றினார் என்பதை நம்புகிறார். ஆச்சரியமாக இருக்கிறது. கேள்வி கேட்கும் மனமல்ல, சரணடையும் மனமே நம்பிக்கையை நம்மில் வளர்க்கும். அப்படியா? ஆண்டவரை பார்த்து